இன்னைக்கு இசிசி டே செலிப்ரேஷன் பண்ணோம் அங்கன்வாடியில. இசிசி டேனா இயர்லி சைல்டு கேர் எஜுகேஷன், ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி. நம்ம அங்கன்வாடியில நிறைய விளையாட்டு உபகரணங்கள் கொடுத்திருக்காங்க. இது புதுசா வந்தது. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து எல்லாமே விளையாட்டு உபகரணங்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த பால்வாடியில அங்கன்வாடியில படிச்சுட்டு போனா பசங்களுக்கு 6 வயசு கழிச்சு இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்டும் கொடுப்போம். அதுக்கப்புறமா 12 மாசம் பாடத்திட்ட புக் இருக்கு. 11 மாசத்துக்கு மே மந்த் மட்டும் பாடத்திட்டம் கிடையாது. அதனால ரிப்பீட்டட் சிலபஸ் மட்டும் தான் எடுக்கும். ஒரு மாசத்துக்கும் ஒரு பாடத்திட்டம் இருக்கு. ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும். மே மந்த் மட்டும் சிலபஸ் வந்து ரிப்பீட்டட் சிலபஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஆடி விளையாடு பாப்பான்னு சொல்லி இந்த மாதிரி புக் உண்டு. இது வந்து 2 to 3, 3 to 4, 4 to 5 அப்படின்னு வயசுக்கு ஏற்ற மாதிரி புக்கை கொடுத்து இதுக்குள்ள வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இது மாதிரி வச்சு பசங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும், இதுல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, இதுல வந்து பெரிய மரம் எது சின்ன மரம் எது அப்படின்னு சொல்லி ஒரு புக்கும் குழந்தைக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆடி விளையாடு பாப்பா. இந்த ஆடி விளையாடு பாப்பான்ற பாடத்திட்டம் தான் நம்ம குழந்தை வளர்ச்சி திட்டத்தோட திட்டமா இருக்குது. ஆடி விளையாடு பாப்பான்னு இதுல வந்து எல்லாமே குழந்தைங்களுக்கு குழந்தை பெயர், இனம், பிறந்த தேதி இதெல்லாம் பண்ணி புகைப்படம் ஒட்டி இதுல ஆக்டிவிட்டிஸ் பண்ணி வச்சுப்போம். இதுல எது கரெக்டா இருக்குதோ அது செய்வோம். இது வந்து ஆய்வட்டை. இது வந்து மாசம் மாசம் குழந்தைங்களுக்கு எடை எடுத்துட்டு இப்ப டெய்லி குழந்தைங்க வந்து பால்வாடியில பண்றது இல்லையா, இப்போ ஒரு பொருளை எடுன்னு சொல்லுவோம், அது எடுக்குதா இல்ல நம்ம உதவி தேவையா, அந்த பொருளை எடுன்னு போய் கூட்டிட்டு போய் எடுக்க வைப்போமா அப்படின்னு இதுவும் அதே மாதிரிதான். முதல் ஆய்வு, இரண்டாவது ஆய்வுன்னு 2 to 3, 3 to 4, 4 to 5 அப்படின்னு எல்லாமே இதுல இருக்கும். இதுல அழகா உதவி தேவை, சரியான முறையில் செய்கிறார் அப்படின்னு இருக்கும். இப்ப குழந்தையோட பேர் ஒரு பேர் சுமதி பாப்பா அப்படின்னா சுமதி பாப்பா உதவி தேவையா இல்ல சரியான முறையில செயல்படுதா அப்படின்றதுக்காக இது. இதெல்லாம் வந்து எல்லாமே கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்த விளையாட்டு உபகரணங்கள். இது வந்து புதுசா வந்திருக்கிறது. இன்னும் இதை யூஸ் பண்ணல. இப்பதான் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. குழந்தைங்களுக்கு இன்னும் யூஸ் பண்ணல. இது வந்து டிராயிங் புக். பசங்க வந்து கலர் கலரா டிராயிங் பண்ணி இதுல நம்ம பசங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுத வைக்கிறது எல்லாமே இதுல பண்ணலாம். அதுக்கப்புறமா இது வந்து ஆரோக்கிய சக்கரம். இதை வந்து இப்படி சுத்த சொல்லுவோம் பசங்களை. சுத்திட்டு எங்க வந்து நிக்குதோ இன்னைக்கு எண்ணெய் தேய்த்து தலைவாரியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்போம் குழந்தைய. அது மாதிரி இது வந்து ஏபிசிடி. இதுல வந்து தனித்தனியா இருக்கு. இது கரெக்டா பசங்களுக்கு அது இடம் பார்த்து பிக்ஸ் பண்ண சொல்லி கொடுப்போம். இது கேரன் போர்டு. அதுக்கப்புறமா இது வந்து மாசம் மாசம் இது மாறிட்டே இருக்கும். இது வந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதம் மரம் செடி கொடி தலைப்பு அது மாதிரி ஒரு மாசத்துக்கு ஏற்ற மாதிரி இதுல இருக்கும். இதை வச்சு நாங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி இது வந்து இதுவும் அதே மாதிரிதான். இந்த மாசம் ஏப்ரல் மாசமா மொழி வளர்ச்சி. மொழி வளர்ச்சினா என்ன பண்றோம்னா சா எழுத்துக்கள் சொல்லி கொடுக்குறோம். சா சங்கு, சா சட்டை அது மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி என்னோட குழந்தைங்களும் அழகா சொல்லும். சரிங்களா? அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து கலர் மேட்ச் பண்றதுக்காக இந்த மாதிரி டாய்ஸ் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இது வந்து இது தெரியும் உங்களுக்கு, ஹைட் வெயிட் சார்ட். இது சரியான நீளத்திற்கேற்ற எடை, அதுக்கப்புறமா உயரத்திற்கு ஏற்ற எடை, அது மாதிரி வயதுக்கு ஏற்ற உயரம். இதெல்லாம் வந்து அழகா நம்ம இதை வச்சு பசங்க ஹைட் வெயிட் இருக்கிறத பொறுத்து இதெல்லாம் நம்ம அழகா செய்யலாம். அதுக்கப்புறமா இது வந்து மணி கோர்த்தல். இது வந்து அழகா இந்த மாதிரி எடுத்து தனியா கொடுத்துட்டா பசங்க இதுல அழகா கோக்கணும்னா அழகா கோத்துருவாங்க. இது ஒரு வளர்ச்சி. அதுக்கப்புறமா இது வந்து நானே பசங்களுக்கு வீட்டுல மாசம் மாசம் நான் சொன்னேன் இல்லையா சிலபஸ் மாறுது. ஒரு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி பசங்களா செஞ்சுட்டு வந்த ப்ராஜெக்ட் தான் இதெல்லாம். இது வந்து ரெடி பண்றது. இது வந்து யூவின் சார்ட். இது வந்து இதுல எப்படி 2 பக்கம் 2 கால் வச்சு ஒரு கை வைக்கணும், இந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கம் ஒரு கை இந்த கால் வைக்கணும் அப்படின்னு அழகா குழந்தைங்க இதை அழகா செய்வாங்க. இதுதான் இந்த இசிசி டேயோட செலிப்ரேஷன் பண்றது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இவ்வளவு உபகரணம் அங்கன்வாடியில இருக்குது. நம்ம கிண்டர் கார்டன் மாதிரி காசு கொடுத்து படிக்கிற பள்ளியை விட நம்ம இங்க கவர்மெண்டே நம்மளுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கு. இந்த இசிசி டே சைல்டு கேர் எஜுகேஷன்ல நல்ல எல்லாமே நாங்க சொல்லி கொடுக்குறோம். மாதத்துல 3 நாள் முட்டை போடுறோம். 6 நாள் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவு பண்றோம். அதனால இசிசி டே செலிப்ரேஷன் இன்னைக்கு அழகா நிறைவேறிச்சு. நன்றி, வணக்கம்.